பெர்மனன்ட் இன்கம் ஹைப்போதீசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கான்செப்டை டெவலப் பண்ணது மில்டன் ஃப்ரைட்மன். இதில் ஃபர்ஸ்ட் இவர் பெர்மனன்ட் இன்கம்னா என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை தொடர்ந்து அவரால் ஓவர் த லைஃப் டைம் அவரால் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிற அமௌண்ட்டை தான் பெர்மனன்ட் இன்கம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா டிரான்ஸ்டரி இன்கம்னா என்னன்னு பார்ப்போம். சடனா, அதாவது திடீர்னு நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை தான் டிரான்ஸ்டரி இன்கம்ங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா லாட்ரி சீட், போனஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இது எல்லா மாசமும் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி திடீர்னு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் டிரான்ஸ்டரி இன்கம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெர்மனன்ட் இன்கம் ஹைப்போதீசிஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட கன்சப்ஷன் நுகர்வுங்கிறது பெர்மனன்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட கன்சப்ஷனும் கூடுங்கிறாங்க. டிரான்ஸ்டரி இன்கம் கூடுறனாலலாம் நம்மளோட கன்சப்ஷன் நுகர்வு கூடாது. ஏன்னா இது திடீர்னு வந்த வருமானம். அதனால இந்த டிரான்ஸ்டரி இன்கம் கூடுச்சுன்னா கன்சப்ஷன்ல எந்த ஒரு மாற்றமும் வராதுங்கிறது தான் பெர்மனன்ட் இன்கம் ஹைப்போதிசிஸ். இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்கம் வருமானம் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல கன்சப்ஷன் நுகர்வு எடுத்திருக்காங்க. ஓலேண்டு சிஎல்ஆர்னு போகக்கூடிய இந்த லைன் தான் லாங் ரன் கன்சப்ஷன். இப்போ ஒருத்தரோட பெர்மனன்ட் இன்கம்ங்கிறது OYT1 அளவுக்கு இருக்கும்போது அவர் YT1லேருந்து இந்த அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணுவார். இப்போ திடீர்னு அவருக்கு போனஸ் உழுதுன்னா அவரோட டென்டேட்டிவ் இன்கம்ங்கிறது கூடும். OYT1லேருந்து OT1 அளவுக்கு அவரோட வருமானம் கூடும். இப்படி அவரோட வருமானம் கூடும்போது அவர் T1லேருந்து இந்த அளவுக்கு அவர் கன்சப்ஷன் பண்ணலாம். ஆனால் அவர் பண்ண மாட்டார். ஏன்னா இது அவருக்கு வந்த டென்டேட்டிவ் இன்கம், அதாவது திடீர்னு வந்த வருமானம். அதனால அவரோட நுகர்வு கன்சப்ஷனை கூட்ட மாட்டார். T1லேருந்து இந்த அளவுக்கு தான் கன்சப்ஷன் பண்ணுவார். இப்போ இதுவே அவரோட பெர்மனன்ட் இன்கம் OYT1லேருந்து OT1 அளவுக்கு கூடுச்சுன்னா அப்போ அவர் T1லேருந்து இந்த அளவுக்கு அவரோட கன்சப்ஷனை கூட்டிக்கிடுவார். அதாவது அவரோட நுகர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவார். ஏன்னா அவரோட பெர்மனன்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு தனிநபர் அவரோட பெர்மனன்ட் இன்கம் கூடுச்சுன்னா அவரோட கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார். ஒருவேளை டென்டேட்டிவ் இன்கம், அதாவது திடீர்னு வரக்கூடிய வருமானம் கூடுறனால அவரோட கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ண மாட்டார். இது எல்லாம் தான் பெர்மனன்ட் இன்கம் ஹைப்போதிசிஸ்.